வணக்கம். இன்று தனுசு ராசி நண்பர்களுக்கு பணமழை கொட்டும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 23/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கிரக அமைப்பை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கன்னி கேது, தனுசு சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த கிரக அடைவில் நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள் பார்த்தா 1க்கும் 8 கூடைய, ராசிக்கும் 8 கூடைய செவ்வாய், 3ல் புதன் வீடு, 2ல் தனக்காரகன் குரு, தன ஸ்தானாதிபதியாக இருக்க குரு உச்சம், சுக்கிர உச்சம். இவங்க பரிவர்த்தனை யோகம், 2க்கும் 7 கூடையும் பரிவர்த்தனை யோகத்தில் உட்கார்ந்து இந்த ராசிக்கு 6ல் கேது, 6ஆம் அதிபதி புதன் 11ல், 6ஆம் அதிபதி 11ல் சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ல் இருக்கும்போது, ஆட்சி பெற்ற புதன் வரும்போது ஏற்கனவே கொடுத்த கடன் திரும்ப வரும், பைசல் போயிடுவாங்க. 7ஆம் அதிபதி வெளிவட்டாரத்தினுடைய உறவு உச்சமாக இருந்து 12ல் மறைமுகமாக தனக்கு உதவி செஞ்சிருவாங்க. 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்து 12ல் மறைவு தாங்கும்போது உதவி செய்வாங்க. இன்னைக்கு இது மேஷராசி நேயர்களுக்கு. ரிஷபம் ஜென்ம குரு, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ஆம் அதிபதியும் உட்காந்துருக்கார் உச்சமாக 11ல், லாபம் அடைஞ்சிருக்கிறார் 6ஆம் இடம். 12ஆம் அதிபதி குடும்பத்தில் வரவு செலவு அவ்வளோ வலிமையாக இருக்காது இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு. 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் விரையாதிபதியும், 7ஆம் அதிபதி விரையாதிபதியும் குடும்பத்தில் உட்காந்து தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் ஆட்சியை வலுவாக உட்காந்துருக்கிறார். அந்த தனக்காரகன் அங்கே உட்காந்துருக்கிறார். பெருசாக இழப்பு வந்துடுறார். இன்னைக்கு பிற்பதி உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுனம் ஒன்றுக்கு 4 கூடைய புதன் 9ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தப்பட்டிருக்கார். வாகனம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னைக்கு வாகனம் விற்கிறது வாங்கிறது, குறிப்பாக சனி இரும்புத்துறை சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு இருக்கும். அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு அப்பா வீட்டு வர்க்கத்தினால் உதவி கிடைக்கும். 4ல் கேதுகள், அம்மாவுக்கு ஏதாவது உடலிலே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து விலகும். கடகம் 8ல் சனி ஆட்சி, ஏதாவது உடல் உபாதை இருந்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு. அதே 4ஆம் அதிபதி 9ல் இருக்கார். வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. 4ஆம் அதிபதி உச்சமாக 4க்கும் 11 உச்சமாக உட்காந்து 9ல் உட்காந்துருக்கார். வெளிநாடு வெளியூர் 6 தாண்டி போயிட்டு வரணும், அது மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த கடகராசி நேயர்களுக்கு. சிம்மம் 2ல் கேது, தனஸ்தானத்தில் குடும்பத்தில்
சண்டை சச்சரவு வந்து விலகும். 2ஆம் அதிபதி புதன் 8ல் போய் யார் வீட்டில்? ஆட்சி பெற்ற சனி வீட்டில் உட்காந்துருக்கார். சனி ஒரு 11 பொருளாதாரத்தினுடைய கை கெட்டுனது வாய் கெட்டாத மாதிரி ஒரு பிம்பம். வாய் கெட்டுது கை கெட்டல அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்றைய சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். அதே 3ஆம் அதிபதி உச்சமாக சகோதர ஸ்தானத்தில் உதவி கிடைக்கும். குறிப்பாக சகோதரி ஸ்தானத்தில் சகோதரி 3ஆம் ஸ்தானாதிபதியாருடைய குரு சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கார். காரகன் செவ்வாய் 11 பொருளாதார உதவி சகோதர ஸ்தானத்தில் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுப்பாங்க. கன்னி தன் 1க்கும் 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் தன ஸ்தானாதிபதி உச்சமாக உட்காந்து யார் வீட்டில்? தனக்கு 7ல் ராசிக்கு 7ல் வலிமையாக உட்காந்துருக்கிறார். அப்போது 7ல் வலிமையாக உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அதில் குறிப்பாக வெளிவட்டாரங்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு 6ல் சனி ஆட்சி. அதே சமயத்தில் ஏதாவது எதிரி நடை தொல்லை இருக்கும், வந்து விலகும். ராசியாதிபதி 6ல் போய் உட்காந்துருக்கார். அப்போ எதிரினால கடன் கொடுத்தது கடன் அது மாதிரி ஏதாவது சத்துரு ஸ்தானாதிபதி வலுத்திருக்கிறதுனால ஏதாவது தொல்லைகள் இருக்கும் எதிரினால. துலாம் ராசியாதிபதி உச்சம் 5ல் சனி ஆட்சி கூட புதன் 12ஆம் அதிபதி 5ல். பூர்வீக சொத்தில் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சனி ஆட்சியாக இருக்கார். இருந்தாலும் 12ஆம் அதிபதி அங்கே போய் உட்காந்தாலும் ஏதோ நல்ல சுப தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே சண்டை சச்சரவு இருந்தது, இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் அதிபதி இந்த துலா ராசிக்கு 11ஆம் அதிபதி அங்கே பசங்களால் தொல்லை இருக்கும். குழந்தைகள் மனைவி மக்களால் இடையூறுகள் வந்து விலகும். இந்த துளாராசி நேயர்கள். விருட்சிகம் பார்த்தீங்கன்னா 6க்கும் ராசிக்கும் உடைய ஒரு செவ்வாய் 8ல் ராசியாதிபதி மறைகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தான சனி ஆட்சியாக இருக்குது. ஏதாவது உடல் ரீதியாக ஏதோ 4ஆம் இடம் அம்மா ஸ்தானம் தன்னுடைய உடல் ஏதாவது சுகஸ்தானம் வலிமை பெற்று பாத்திரம் சாப்பிட்ற மாதிரி வரும். அது மத்தியானத்துக்கு மேலே விலகிடும். அதே சமயத்தில் 12ஆம் அதிபதி 5ல் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கார். பெருசாக ஒன்றும் பெட் இஷ்யூஸ்லாம் வராது. ICU அப்படிலாம் கிடையாது. டிஸ்பென்சரி போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இப்படி வந்துடுறோம். தான் தனுசு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ல் குடும்பத்தை பார்க்குற தனஸ்தானத்தை பார்த்து தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ல் ஆட்சி. இன்னொன்று இந்த ராசிக்காரன் நீங்கள் சதுரங்க யோகம் ஒரு சந்திரனில் 4 கிரகங்கள் சதுரங்க யோகம் சொல்கிறது. செவ்வாய் 7ல் சந்திரமண்டல யோகங்கள் 10ல் கேது 4ல் சுக்கிரன் வாகனம். இதெல்லாம் இன்றைக்கி அதிபதியாக வாழக்கூடிய 6ல் இருக்க குரு 6க்கும் 11 கூடிய சுக்கிரன் உச்சம் 4ல் 1க்கு 4 கூடிய 6ல் திட்டமிட்டு சேர்த்த செலவு திட்டமிட்டு செய்ய முடியாது. இன்றைக்கி டக்குன்னு நடந்துடும். ஏற்கனவே ஏதோ ஒரு வச்சுருந்த ஒரு மனசில் குழப்பமாக இருந்து இன்றைக்கி நடந்தோம். ஆனால் திட்டமிட்டு நடந்தது குழப்பத்தில் இப்படியும் எப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் பிற்பகுதி இன்றைய பிற்பகலுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சூழல் அமையும். ஆறாம் அதிபதி உச்சமாக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அதனால தான் குழப்பினால் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டு திரும்ப விலகி செல்லும். அதே சமயத்தில் இன்றைக்கி 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால 11ஆம் இடம் சுக்கிரன் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க குரு கோயிலுக்கு அல்லது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி இந்த தனுசு ராசி நேயர்கள். மகரம் முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். 5க்கும் 10 கூடிய சுக்கிரன் உச்சம். 12க்கும் உடைய குரு தனக்கு 5ல் போய் உட்காந்து புத்திர பாக்கியம் அல்லது புத்திர ஸ்தானத்தினால ஏதாவது தொலைகள் இருக்கும்.
அதே சமயத்தில் அந்த பாதிபதி உச்சமாக உட்காந்து இனிப்பு செய்தி வரும். குழந்தைகள்னால குழந்தை இனிப்பு செய்திகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும். மகர ராசிக்கு தனக்காரகன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்துருக்கார். அதனுடைய 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். இப்போ அப்பா வீட்டு வர்க்கத்தினால அனுகூலம் கிடைக்கும் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு. கும்பம் ராசியாதிபதி ஆட்சி 11 சந்திரன், 6ஆம் அதிபதி 11. தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்திருக்கான். ராகு பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இருக்காது நீ கும்பத்துக்கு நினைச்சது நடக்கும். டமீல் நடந்துடும். 8ல் கேது எதிரினால தொல்லை விலகும். வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பிரிஸ்க் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொட்டி கொடுக்கும். பிரிஸ்காக தெரியும். நினச்சதெல்லாம் நடக்கும். மீனம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கும் 3க்கும் 8 10 பரிவர்த்தனை யோகம். சுக்கிர ராசிக்குள்ளே இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ராகு இருக்கிறதுனால இழுத்து பிடிப்பார். அப்போ நன்மையும் தீமையும் மாறி மாறி நடக்கும். 7ல் கேது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இன்றைக்கி வெடிவட்டாரங்களை யாரையும் நம்ப வேண்டாம். எதையும் சுருக்கி பார்க்கக்கூடியவர் தான் கேது. சந்தேகப்பட வைப்பார், சுருக்கி பார்ப்பார். அந்த இடத்துக்குரிய ராசியாதிபதி 7க்குரியவரும் 12ல் மறைகிறார். அப்படிங்கும்போது வெளிவட்டாரங்கள் அவ்வளோ வலுவாக இல்லை. அதே சமயத்தில் 4 செவ்வாய் தனக்காரகன் 4ல் ஸ்தானத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய 4 போயிட்டு கேந்திரத்தில் இப்போ உட்காந்துருக்கிறத அம்மா வீட்டு வர்க்கத்தில் ஏதோ உதவிகள் கிடைக்கும். அம்மா வீட்டு வர்க்கத்திலேருந்து உதவிகள் கிடைக்கும். 9ஆம் அதிபதியும் வராரு. நெருங்கிய இரத்த உறவுலேருந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு. நாளை சந்திப்போம்.